இடைநிலைப்பள்ளி ஆசிரியர் ஒருவர் போதைப்பொருள் பயன்படுத்துவதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் பட்டாலிங் ஜெயாவில் உள்ள இடைநிலைப்பள்ளி ஆசிரியர் வீட்டில் சோதனை மேற்கொண்டதில் 6300 வெள்ளி மதிப்பிலான 210 கிராம் கஞ்சா வகை போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக பட்டாலிங் ஜெயா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஜாருல் நிசாம் ஜஃபார் தெரிவித்தார். 40 வயதான அந்த ஆசிரியரும் போதைப்பொருள் பயன்படுத்தி இருப்பது சோதனையில் தெரிய வந்தது என அவர் குறிப்பிட்டார். தனது பயன்பாட்டுக்காக போதைப்பொருள் வைத்திருந்ததாகவும் விற்பனைக்கு அல்ல என்றும் அவர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட ஆசிரியர் ஞாயிற்றுக்கிழமை வரையில் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்படவிருப்பதாக சாருல் நிசாம் ஜஃபார் தெரிவித்தார். கொம்பாக்கில் உள்ள ஒரு உணவகத்தில் ஒரு பெண் வணிகரிடம் 16,000 வெள்ளி லஞ்சம் கேட்டு பெற்றதாக பாதிக்கப்பட்ட பெண் சாட்சியம் அளித்த நிலையில் ஆதாரத்துடன் கைது செய்யப்பட்ட 37 வயதான அஸ்ரோல் காலில் எனும் காவல் அதிகாரிக்கு 3 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 80,000 வெள்ளி அபராதமும் விதித்து செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக தன் மீதான குற்றத்தை மறுத்த அஸ்ரோல் காலில் நேற்று செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டு தனது குடும்ப சூழ்நிலையை காரணம் காட்டி 10 ஆண்டுகள் சிறை தண்டனையை 3 ஆண்டுகளாக குறைக்க மேல்முறையீடு செய்த நிலையில் செஷன்ஸ் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. சுங்கை கிளந்தானில் உள்ள படகு பின்னணி கொண்ட உணவகத்தை நடத்துபவர் வெள்ளத்தின் போது வலுவான நீரோட்டத்தால் பாதிக்கப்பட்டதால் 8 லட்சம் இழப்பு ஏற்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இந்த இழப்புகளில் ஹவுஸ் போட்டின் பாகங்கள், தளபாடங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் உறைவிப்பான் ஒன்றில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த புதிதாக வாங்கிய கிங் கிராப் உள்ளிட்டவை சம்பவத்தின் போது நீரில் மூழ்கின. அன்றைய தினம் ஏராளமான முன்பதிவுகளை பெற்றதாகவும் ஆனால் வளாகத்தின் சேதங்களை சரி செய்ய 1 வார கால இடைவெளி எடுத்துள்ளதால் அனைத்து முன்பதிவுகளையும் ரத்து செய்ய வேண்டியிருந்ததாகவும் 40 வயதான முகமது இஷான் ரம்லி தெரிவித்துள்ளார். மலேசிய பல்லூடக பாதுகாப்பு ஆணையமான MCMC 2,49,268 முகநூல் பதிவுகளை நீக்கி உள்ளதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். முகநூல் வாயிலாக மோசடிகளையும் சூதாட்டங்களையும் பரப்பும் பதிவுகள் தொடர்பாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சூதாட்டம் தொடர்பான 1,72,072 உள்ளடக்கங்களும், மோசடி தொடர்பான 56,136 உள்ளடக்கங்களும் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளதாகவும் இது தேசிய வணிக குற்றப்புலனாய்வு துறையின் சோதனையிலும் மலேசிய பல்லூடக பாதுகாப்பு ஆணையத்தின் விசாரணைக்கு பின்னரும் நீக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக முகநூல் அதிகாரிகளிடம் இதுகுறித்து கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாகவும் முகநூல் தலைமையகம் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் பதிவுகளை அரசாங்கம் நீக்குவதற்கு முழு உரிமை உள்ளதாகவும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபாஜில் தெரிவித்தார். கடையில் மானிய விலை சமையல் எண்ணெயை பதுக்கிய குற்றத்திற்காக 4 பங்களாதேஷ் ஆடவர்களை உள்நாட்டு வர்த்தக மற்றும் வாழ்க்கை செலவின அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். சுங்கை பட்டாணி பகுதியில் இயங்கி வரும் கடையில் சோதனையிட்டதில் 44 கிலோ எடையுள்ள சமையல் எண்ணெயை பதுக்கி வைத்திருப்பது தெரிய வந்ததாகவும் கடையில் வேலை செய்து வரும் 4 பங்களாதேஷ் ஆடவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் பதுக்கி வைக்கப்பட்ட சமையல் எண்ணெயை தாங்கள் வெளிநாட்டு நண்பர்களுக்கு மட்டும் விற்பனை செய்ததாகவும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 4 ஆடவர்களையும் கெடா மாநில குடிநுழைவுத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் கடையின் உரிமையாளரை விசாரித்து வருவதாக கெடா மாநில உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின துறை தெரிவித்துள்ளது. பாஸ் கட்சியின் தலைவர்கள் சிலரின் தனிப்பட்ட கருத்துகளால் அது மலேசியர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்று பரிகாத்தான் நேஷனல் தலைவர் முகைதீன் யாசின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங்கிடம் கேட்டபோது அது கட்சியின் நிலைப்பாடு அல்ல, மாறாக அவர்களின் தனிப்பட்ட கருத்து என்று தம்மிடம் தெரிவித்ததாக முகைதீன் கூறினார். பாஸ் ஏற்கனவே அரசாங்கத்திலும் பல்வேறு இடங்களை சேர்ந்தவர்களை கொண்ட அமைச்சரவையிலும் இருந்துள்ளது. எனவே அரசாங்கம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றி அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்று அவர் கூறினார். கெராக்கான் தலைவர் டொமினிக் லாவ் மலாய்க்காரர் அல்லாதவர்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் தற்போது அதிக இடங்களை வைத்திருக்கும் பாஸ் கட்சியை பற்றி கவலையும் பயமும் உள்ளதால் மலாய் அல்லாத பிரகடனம் அவசியம் என்று கூறினார். இதை பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் நிராகரித்தார். எவ்வாறாயினும் கெராக்கானின் கருத்துக்கள் நியாயமானவை என்றும் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் முகைதீன் கூறினார். ஒவ்வொரு இடத்திலும் வெவ்வேறு மக்கள் உள்ளனர் என்று முகைதீன் மேலும் தெரிவித்தார். இதனை அடுத்து பாஸ் கட்சிக்குள் இத்தகைய கேள்விகள் எழுந்துள்ளது.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.